நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் பொதுவாக. நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு. நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு படம் கைலன் தான். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர். அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை. அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அஜித் சார். And my extended gratitude to the producer, sir. Thank you for making me part of this film. And everyone who I worked with, thank you so much for being so kind and so generous. உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான co-actors. And உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாலையிலேருந்து இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்ட்டுக்கும் இந்த க்ரூவுக்கும் இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் there is a pain behind every release. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கைதட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கைதட்டுவோம், சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து கைதட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்னவும் பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டு சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இடத்தால விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிக்கினாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் சார் பேக்கிறார் சார், 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் அவர் இப்போ தான் ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும், இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப வியப்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டுமல்ல, என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகன். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க
இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. அந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இது இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்போ இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் மறந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. அது மோசமானது, அது ரொம்ப மோசமானது இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது இதுக்கு தான். இப்போ இந்த போடியமே எதுக்குன்னா நடுக்கு வெளியே தெரியாமல் இருக்கத்தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும், அந்த படம் வெற்றி அடைகிறதும், அந்த யாரும் கெட்ட படம் எடுக்கிறது இல்லைங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும் தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கள, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவங்க அத்தனை பேருக்குமே வணக்கத்தை சொல்லிக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து வாய்ப்புகள் வந்து எல்லாருமே எல்லா இயக்குநர்களும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக எங்களை போன்ற நடிகர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் சூழ்நிலைகள் மாறுறாங்கலாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்குனர் சார் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அந்த படத்தை செதுக்கிட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு அவ்வளோ இந்த படத்துக்கு யூனிட்டியாக வந்து இந்த டீம், ஆக்டிங்கில் இருந்த டீம், மேடம்லாம் கேரளா போவாங்க, திருப்பி உடனே வரணும் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே அதை வந்து நாங்கள் பார்த்தோம். இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, கேரக்டரேஷன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எங்களுக்கே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, சார் முழுசாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அந்த லைன் அப்படின்னா, இல்லை சார் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படிம்பாரு. இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தா வேற மாதிரி இருக்கு ஒரு விஷயமா. ஏன்னா அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளே பண்ணார் சார். கடைசி வரைக்குமே ஒரு அந்த மெயினான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு ஒரு ப்ளே பண்ணிகிட்டே இருந்தார். சார் நாங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம், சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் அது டைட்டில் வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேரோட உழைப்பு இதில் வந்து கொட்டி கிடக்கு. இங்கே பேசின நிறைய விஷயங்கள் எல்லாரோட கவனத்துக்கும் சேர்ந்து இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும். பத்திரிகை நண்பர்கள் நிறைய இதில் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த இவங்க அருண் தம்பி, அதுக்கப்புறம் இந்த சிந்து அவங்க இன்னொருத்தவங்க விஜி மேடம், இவங்க எல்லாருமே வந்து கூட வந்து ஒர்க் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அவ்வளோ டைலாக் டெலிவரியெல்லாம் வந்து தெளிவாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இதில் ஒரு நன்றியை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்மேட்ஸு, குலசாமி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் போய் பாக்கியராஜ் சார் வந்து நாங்கள் போய் பேசுவோம், சார் நீங்கள்லாம் வரணும் சார் அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் இதே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறையா வந்து மற்ற படங்கள் நண்பர்கள் நடித்த படங்கள்லாம் வரும்போதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட எந்த இதுக்குமே ஒரு இது பண்ணாமல் அந்த திரைத்துறை மேலே வந்து நாங்களாம் சின்ன வயசுல வந்து பேஷனேட்டாக பார்த்து வளர்ந்தவங்க.
அங்கே போய் நேரில் வீட்டில் பேசினாலும் சரி, இங்கே வந்து பேசினாலும் சரி, அதே அன்போட எல்லா பேரும் வளரணும்னு நினச்சி அந்த இன்னைக்கும் அந்த ஈடுபாடு குறையாம வந்து பண்ணும்போது சார் உங்களை பார்த்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வர்றவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சார் வளர்ந்து வரும்போது. அதை நான் உங்களோட பணியோட தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிடிஎஸ் அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோட 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம். என்ன ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள். மேடல் அமர்ந்திருக்க எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு அஜித் சார் எப்போவுமே சார் எப்போ சார் ரிலீஸ், எப்போ ரிலீஸில் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும்னா. இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்குன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் பின்னாடி வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன தான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்த கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கணும். அது ஒரு 100 படங்களில் 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது. போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற அது எல்லா விதத்திலும் அடங்கும் போது. ஸோ வாய்ப்புகளுக்கு நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட்டை நோக்கி நகரும். தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்த்திங்கன்னா மேல் டாமினேஷன்லேயே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா 2 மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஷோதா மேம் தான். ஏன்னா நான் வந்து அவங்கள அதே கண்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஆக்டிங் அவார்ட் வாங்கியிருக்காங்க, ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி நெடுஞ்சாலை சார், தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி 0 அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எந்த டேரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு. அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னென்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறைய நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சு. அதனால் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். ஏன்னா இந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் கேரளாலையும் ஷூட் போயிட்டு திருப்பி இங்கே வந்து மார்னிங் வந்தவொடனே ஷூட் முடிச்சு திருப்பி நைட்டு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாமே கேட்பாங்க. எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது. அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த லீட் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா. அவங்களால இன்னைக்கு இங்கே சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவங்களுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அவங்களும் வந்து ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபாலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவரை சாகிறதுக்கு ஒரு 3 weeks முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வி மிஸ் யூ சார். அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்தம் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன நையாண்டி ப்ளஸ் ஒரு
நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ரோல். அதே மாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அனுபமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்களாலையும் இன்னைக்கு வர முடியல. அவங்களும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க, இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீட்டி ரோல்ஸ் தான். எல்லாத்துக்குமே வந்து ஏதோ வந்துட்டு பேசிட்டு போகிறவங்க அப்படி கிடையாது. இன்னொன்று சொல்லணும், இந்த படத்துக்கு 115 பேர் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கேஸ்ட் இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. எங்கள் அப்பா பிறந்தநாள் அன்னைக்கு ட்ரெய்லரில் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்கள் அம்மா, என்னோட பொண்ணு, எங்கள் அக்கா, ஒரு வீட்டுக்காரர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ண. எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி நான் வந்து கூப்பிட்டு இங்கே எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கோம். கண்டென்ட் உள்ள படம் நல்லா ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் வாழ்த்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுக்கு. அதே மாதிரி இந்த